ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் அன்னாச்சி பழம் யூஸ் பண்ணி பைனாப்பிள் கேசரி செஞ்சுருக்கேன். இந்த கேசரியில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை அண்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பேபிஸ், கிட்ஸ், அடல்ட்ஸ்க்கான ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேசரி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 கப் பைனாப்பிள், 1 கப் ரவா, 1 கப் மில்க், 1 கப் சுகர், தேவையான அளவு நெய். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் பைனாப்பிள் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ண ஆரம்பிங்க. பைனாப்பிள் சேர்த்த உடனே நெய்யும் பைனாப்பிளும் பைண்ட் ஆகிற வரைக்கும் 1 மினிட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே 2 மினிட்ஸ் வேகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து லிட் ஓப்பன் பண்ணி எகெயின் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு எகெயின் லிட் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 2 கப் பைனாப்பிள் கரைஞ்சி 1 கப் பைனாப்பிளாக மாறிடும். அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பைனாப்பிளை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது பைனாப்பிளை மேஷ் பண்ணணும். ஒரு மேஷர் வச்சு பைனாப்பிளை நல்லா மேஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பைனாப்பிள் ஆல்ரெடி நல்லா வெந்ததால் மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி மேஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பேனில் 1 கப் ரவாக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3 கப் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். பால் கொதித்ததும் 1 கப் ரவா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரவான்றதால சூடாக இருக்கிற பாலில் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ரவா ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபுட் கலருக்கு பதிலாக 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் போதும். அதிகமாக மஞ்சத்தூள் சேர்த்தா மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் டாமினேட் பண்ணி கேசரியோட ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ ரவா ஆட் பண்ணியிருக்கிறதால மஞ்சத்தூள் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. விடாமல் மிக்ஸ் பண்ணால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ ரவா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா ரவா வெந்துடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணுறது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக ஆட் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போது நெய்யோட சாட்டே பண்ணி வச்சுருந்த 1 கப் பைனாப்பிளை சேர்த்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பைனாப்பிள் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரே டைமாக சுகர் ஆட் பண்ணிட்டா ரவாவோட டெக்ஸ்சர் நல்லா வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரையும். அகெயின் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி 3 டைம்ஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவாவும் நல்லா வெந்திருக்கும். ஸோ சுகரில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அகெயின் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு நெய் போட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ டாப்பிங்ஸ்க்காக முந்திரி திராட்சையை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி திராட்சை நம்ம டாப்பிங்ஸ்க்காக என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி சாட்டே பண்ணணும். இது தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கோல்டன் கலரில் டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதான், இந்த டாப்பிங்ஸை கேசரியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணியே செஞ்சுக்கலாம். இதில் எங்கெல்லாம் நெய் ஆட் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் ஆயில் ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போவுமே டெக்ஸ்சர் சூப்பராக வரும். இந்த பைனாப்பிள் கேசரியில் நீங்கள் சுகர் 1/4 கப் போட்டாலுமே பைனாப்பிள் கேசரி சூப்பராக இருக்கும். பிகாஸ் பைனாப்பிள் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதால நீங்கள் கம்மியாக சுகர் ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த பைனாப்பிள் கேசரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேபிஸ், கிட்ஸ், அடல்ட்ஸ்க்கான ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 days வீடியோ வரும். நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye.